ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் இன்றைக்கி பச்சை பயிறு தான் எடுத்திருக்கேன். பச்சை பயிரை நான் காலையில் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் காலையில் சப்பாத்தி செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே பச்சை பயிரை ஊற வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த பச்சை பயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இவனை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருந்தீங்கன்னாவே போதும். கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் மாவு பிசைவீங்களோ அந்த பாத்திரத்தில் இவனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து லைட்டாக உப்பு, துளியோண்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. நான் பச்சை பயிறு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதுவே போதுமாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாவை கையில் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் சப்பாத்தி உங்களுக்கு உப்பி வரும். எந்த அளவுக்கு பிசையணும் அப்படின்னா, இந்த மாதிரி கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நல்லா பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இவனை ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் விட்டேன். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இவனை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எல்லா மாவையும் இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இவனுங்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒருத்தனை எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 பக்கமும் நைஸாக தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து வச்சுக்கோங்க. மூடியை மாவு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். அடுத்து இவனை செய்கிறதுக்கு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கல் காஞ்சதும் இவனை எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வேக வச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா செல்லக்குட்டி ரெடி. கிட்ஸ் எல்லாம் பச்சை பயிறு சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சீக்ரெட் நமக்குள்ளாரையே இருக்கட்டும், அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.